வினா இலக்கம் 3 பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 0.0 0.1 0.6 3.1 15.6 78.1 என என்ன செய்யப்பட்டுள்ளது இலக்கங்கள் தரப்பட்டுள்ளது. அப்ப இந்த இலக்கங்களுக்கு இடையிலான வித்தியாசங்களை நாம் முதலில் அவதானிப்போம். இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து 0.1. அதே மாதிரி இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 0.5. அதே மாதிரி இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2.5. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 12.5. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 62.5. அப்ப இந்த வித்தியாசங்களை நாங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியுது 5 மடங்குல என்ன செய்யுது 5 பெருக்கமாக போகுது. இந்த 1 அப்புறம் 5 அப்புறம் 25 125 625 என்ற மாதிரி என்ன செய்யுது அந்த 5 மடங்குல போகும். அப்ப அதுல தசம்தான் வருது. நாங்கள் 625 நாங்கள் என்ன செய்ய போறோம் 5ஆல பெருக்க போறோம். அப்ப 625 5ஆல பெருக்கிறோம்னு சொன்னா 312.5 வரப்போகுது. தசத்தை குத்தியம்னா 312.5. அப்ப அதோட நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் இந்த 78 கூட்டினோம்னு சொன்னா அடுத்தது என்ன விட வருமானு வரும். ஆகவே விட இலக்கம் 4வது 390.6. 4வது பார்ப்போம். இதுல நாங்கள் கழிச்சிட்டு அடுத்து அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இலக்கம் தரப்பட்டிருக்கு 721. அடுத்தது 700 685 675 என்ன செய்யப்பட்டிருக்கு எல்லா இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது. இதுல வந்து நாங்க அடுத்து 669 666 வித்தியாசங்களை பார்ப்போம். இல்ல எவ்வளவு வித்தியாசங்கள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுல வந்து முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 21 வருது. இதுல ஓடுவோம் 26. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 15. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 10. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 6. இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம். இனி நாங்கள் இந்த ரெண்டு எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் எப்படி வரும் என்பதை பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசங்களுக்கு இடையிலான வித்தியாசங்களை பார்ப்போம். இந்த வித்தியாசங்களிலான வித்தியாசம் 6 வருது. இதுக்கு 5, இது 4, இது 3. அடுத்தது 2 வரும். வித்தியாசம் எத்தனை வரணும் 2 வரும். அப்ப அதாவது என்னன்னு சொன்னா இப்ப இதுல வந்து பாருங்க 21ல இருந்து 6 கழிக்க 15 வருது. வித்தியாசம் இல்லை. 15ல இருந்து 5 கழிக்க 10 வருது. 10ல இருந்து 4 கழிக்க 6 வருது. 6ல இருந்து 3 கழிக்க 3 வருது. 3ல இருந்து 2 கழிச்சா இதுல வித்தியாசம் 1 வரப்போகுது. இந்த 625க்கும் விடைக்கு இடையிலான வித்தியாசம் 1. அப்ப இது வந்து குறைஞ்சொண்டு வருது. அப்ப விடை இலக்கம் 665 காணப்படும். முதலாவது விடை. அடுத்த பாருங்க இதுல 7 அடுத்த வினா 7 13 24 45 86 என்ன செய்யப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ளது. சரியோ வினாக்கள் இதுல எண்கோளம் தரப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு எப்படி வரும்னு சொன்னா நாங்கள் 7 2ஆல பெருக்குவோம் பெருக்கினா 14 வரும். சரியோ அப்ப அதுல இருந்து 1 கழிச்சா அடுத்த இலக்கம் பெறப்போம். அதே மாதிரி 13 என்ன செய்ய போறோம் 2ஆல பெருக்க போறோம் பெருக்கினோம்னு சொன்னா எங்களுக்கு 26 கிடைக்க போகுது. நாங்கள் அதுல இருந்து 2 கழிச்சோம்னா எங்களுக்கு அடுத்த விட கிடைக்கும் 24. அதே மாதிரி அடுத்த 24 2ஆல பெருக்குவோம் 48 வரும். அதுல இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் 3 கழிக்க 45 என்ற விட வருது. அதே மாதிரி 45 என்ன செய்ய போறோம் 2ஆல பெருக்கினா 90 வரும். 90ல இருந்து என்ன செய்ய போறோம் 4 கழிச்சா 86 வரும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் 86 2ஆல பெருக்க போறோம். பெருக்கினோம்னு சொன்னா 172 வரும். 172ல இருந்து 5 கழிக்க போறோம். அப்ப அதை கழிச்சா 167 என்ற 2வது விடை கிடைக்கும். நன்றி.